வணக்கம், நான் லக்ஷ்மி. வெல்கம் டு ப்ரீ மார்க்கெட் ரிப்போர்ட். இங்கே 1ஆம் தேதி அக்டோபர் நிஃப்டியோட ஹை ப்ரைஸ், லோ ப்ரைஸ், க்ளோசிங் ப்ரைஸ் இதை வச்சு பைவட் பாயிண்ட் R1, R2, R3, சப்போர்ட் லெவல் S1, S2, S3 கண்டுபிடிச்சிருக்கோம். இந்த லெவல்ஸ் நமக்கு சார்ட்டில் எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். இங்கே நம்ம பார்த்துட்டு இருக்குது 15 நிமிஷம் சார்ட்டு. நிஃப்டி பைவட் பாயிண்ட்டு நமக்கு பைவட் பாயிண்ட்லேயே க்ளோஸ் ஆகிருக்கு. இன்றைக்கி ஓப்பனிங் பைவட் பாயிண்ட் கீழேயா மேலேயான்னு பார்ப்போம். பைவட் பாயிண்ட்டை மேலே ஓப்பன் ஆச்சுன்னா 25,889 வரைக்கும் நிஃப்டி போவதற்கான வாய்ப்புகள் உண்டு. இந்த ஜோனை பிரேக் அவுட் பண்ணிச்சுன்னா 25,982 வரைக்கும் நிஃப்டி போவதற்கான வாய்ப்புகள் உண்டு. இந்த ஜோனையும் பிரேக் அவுட் பண்ணிச்சுன்னா 26,057 வரைக்கும் நிஃப்டி போவதற்கான வாய்ப்புகள் உண்டு. பைவட் பாயிண்ட்டை பிரேக் பண்ணி கீழே ஓப்பன் ஆச்சுன்னா 25,721 வரைக்கும் நிஃப்டி போவதற்கான வாய்ப்புகள் உண்டு. இந்த ஜோனையும் பிரேக் அவுட் பண்ணிச்சுன்னா 25,646 வரைக்கும் நிஃப்டி போவதற்கான வாய்ப்புகள் உண்டு. இந்த ஜோனையும் பிரேக் அவுட் பண்ணிச்சுன்னா 25,553 வரைக்கும் நிஃப்டி போவதற்கான வாய்ப்புகள் உண்டு. இங்கே நம்ம பார்த்துட்டு இருக்கிறது 5 நிமிஷம் சார்ட்டு. நிஃப்டி பார்த்தீங்கன்னா திங்கக்கிழமை நமக்கு ஒரு பெரிய கரெக்ஷன் கொடுத்தது. ஆனால் செவ்வாய்க்கிழமை சைட்வேஸில் மூவ் ஆனது. நேத்திக்கு நமக்கு அக்டோபர் 2 காந்தி ஜெயந்தி முன்னிட்டு நமக்கு மார்க்கெட் வந்து க்ளோஸ்டாக இருந்தது. இன்றைக்கி எக்ஸ்பைரி இருக்குது. நிஃப்டி பார்த்தீங்கன்னா இன்றைக்கி சைட்வேஸில் மூவ் ஆவதற்கு அதிக வாய்ப்புகள் இருக்குது. மேலும் சைட்வேஸில் மூவ் ஆகும்போது 25,700 அப்படிங்கிற பாயிண்ட்டை பிரேக் அவுட் பண்ணி கீழே போச்சுன்னா நிஃப்டிக்கு இன்னும் கரெக்ஷன் கொடுக்கறதுக்கு அதிக வாய்ப்புகள் இருக்குது. 25,700க்கு மேலே நிஃப்டி பிரேக் அவுட் பண்ணாமல் பவுன்ஸ் பேக் ஆகி மேலே மூவ் ஆக ஆரம்பிச்சிருச்சுன்னா நிஃப்டி திரும்பவும் நமக்கு மேலே போவதற்கு அதிக வாய்ப்புகள் இருக்குது. இங்கே நம்ம பார்த்துட்டு இருக்கிறது 1 டே சார்ட்டு. இதில் பார்த்தீங்கன்னா நமக்கு நிஃப்டியோட கேண்டில் பார்த்தீங்கன்னா நமக்கு ஒரு ஹேமரில் இருக்குது. ஹேமருக்கு கீழே நிஃப்டி வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு மூவ் ஆக ஆரம்பிச்சிருச்சுன்னா நிஃப்டி நமக்கு திரும்பவும் கீழே தான் நெகட்டிவில் மூவ் ஆவதற்கு அதிக வாய்ப்புகள் இருக்குது. இந்த கேண்டிலோட மேலேருந்து நமக்கு நிஃப்டி மூவ் ஆக ஆரம்பிச்சிருச்சு அப்படின்னா நிஃப்டி மேலும் அப் ட்ரெண்டுக்கு ஸ்டார்ட் ஆக ஆரம்பிச்சிருச்சு அப்படிங்கிறத நம்ம தெரிஞ்சுக்கலாம். அதனால இந்த மூவ்மெண்ட்டை பொறுத்து தான் நிஃப்டியோட ஃப்ளக்சுவேஷன் இருக்குது. அதை பொறுத்து நம்மளோட ட்ரேடிங்கையும் நம்ம அமைச்சுக்கிறது ரொம்ப நல்லது. மேலும் ரெசிஸ்டன்ஸ் ஜோன் அண்ட் சப்போர்ட் ஜோனையும் யூஸ் பண்ணி நம்ம ட்ரேடிங் இன்னைக்கு சக்ஸஸ்ஃபுல்லாக அமைய என்னுடைய வாழ்த்துக்கள். மீண்டும் அடுத்த வீடியோவில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.